ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்ததுனால அதுக்கு ரொம்ப பசியாக இருந்தது. சரி, நம்ம வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு காட்டுக்குள்ளே கிளம்பி போணுச்சு. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சு. ஒரு மிருகம் கூட அது கண்ணுலையே படலை. தூரத்தில் ஒரு இடத்துல ஒரு கூண்டில் ஒரு இறைச்சி இருந்தது. பசியால் இருந்த சிங்கம் கூண்டை மறந்துட்டு அந்த இறைச்சியை சாப்பிடலான்னு பார்த்துச்சு. அது ஆபத்துன்னு தெரியாத சிங்கம் மெதுவாக அந்த இறைச்சியை போய் சாப்பிடலான்னு அது பக்கத்தில் போய் சாப்பிட போகும்போது அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஐயோ, நம்ம தெரியாம இந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமே, இப்ப எப்படி வெளியில போறது அப்படின்னு அந்த சிங்கம் யோசிச்சுட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு வெள்ளை ஆடு ஒன்று மேய்ச்சலுக்காக மேய்ஞ்சிக்கிட்டு வந்துச்சு. அது எதர்ச்சியா அந்த கூண்டு பக்கம் வந்துச்சு. என்ன சிங்கம்னே, இந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்களா? ஆமா, நான் மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்து. சரிங்க சிங்கம்ண்ணே, உங்களை நான் காப்பாத்துறேன். ஆனா நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னை கொல்ல மாட்டீங்கன்னு வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு அந்த ஆடு சிங்கத்துக்கிட்ட கேட்டுச்சு. சிங்கமும் உடனே சரி ஆண்டி, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது. அதனால அதை நம்பி அந்த ஆடும் அந்த கூண்டோட கதவை திறந்து விட்டுச்சு. உடனே வெளியில வந்த சிங்கம் தான் கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டு உதவி செஞ்ச அந்த ஆட்டையே சாப்பிடலான்னு ஒரே தாவா தாவணுச்சு. ஆடு பயந்துக்கிட்டு அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாத அந்த ஆடு நரிக்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு போணுச்சு. சிங்கமும் கூட வந்துச்சு. நரியும் ஆட்டுக்கிட்டையும் சிங்கத்துக்கிட்டையும் என்ன நடந்துச்சுன்னு விவரமாக கேட்டுச்சு. ஆடும் எல்லாத்தையும் சொன்னிச்சு. உடனே நரி தந்திரமா, எனக்கு ஒன்றுமே புரியலை, முதல்ல இருந்து அந்த இடத்துல இருந்து சொல்லுங்க, வாங்க அந்த இடத்துக்கே போகலாம் அப்படின்னு ஆட்டையும் சிங்கத்தையும் அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போணுச்சு. சிங்கமும் நரிக்கு புரிய வைக்கிறதுக்காக மறுபடியும் கூண்டுக்குள்ளேயே போய் நின்று சொல்ல வந்தது. அந்த நேரத்தில் தந்திரமா நரி அந்த கதவை பூட்டிடுச்சு. சிங்கம் மறுபடியும் கூண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. அந்த ஆடும் நரிக்கு நன்றி சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டு. ஆனால் சிங்கமும் அதோட கெட்ட குணத்தினால மறுபடியும் கூண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு. அந்த ஆடு சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுச்சு.